முதுமை ஒரு சாபக்கேடு. எல்லா உறவுகளும் நட்புகளும் முதிர்ந்து சமகாலத்து சகாக்கள் மறைந்து கிட்டத்தட்ட முழு அனாதையாகிப் போன மூத்த குடிமக்களின் வழக்குகளையும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களால் எழுந்த வழக்குகளையும், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான வழக்குகளையும் அவசர வழக்காக கருதி முன்னுரிமை தர வேண்டும் உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்ற நீண்ட நெடும் படிக்கட்டுகளில் பவனி வந்தே பாதி வாழ்க்கையை பறிகொடுத்த இந்த 4 இனத்தாரையும் முக்கியத்துவப்படுத்தி அவர் தம் வழக்குகளை தாக்கலான தேதி வாரியாக பட்டியலிட வேண்டும். அசாதாரண அவசரம் இருந்தால் மட்டும் இந்த வழக்கு மூப்பு வரிசை மீறப்படலாம். வழக்கின் வெற்றி வாழ்க்கையின் வெற்றியாக மாற வேண்டும். இல்லாமல் போனால் வாழ்க்கை போன பின் வழக்கில் ஜெயிப்பது வழுக்கை விழுந்த பிறகு தங்கச்சீப்பில் தலைவாரும் வாய்ப்பு தருவதற்கு சமமானதே. அரசியல் பெருந்தலைகளின் வழக்குகளும், திரை நட்சத்திரங்களின் திருவிளையாடல்களும், நீதியரசர்களின் பொன்னான நேரத்தை ஆக்கிரமித்திருப்பதும், அவர்கள் தொடர்புடைய வழக்குகள் அவசரமாக பட்டியலிடப்படுவதும், நீதி தேவதையின் கையில் உள்ள தராசு தட்டுகளை சமநிலை தடுமாற வைக்கும் என்பதை அறியாதவர்களா நம் நீதியரசர்கள்? மூத்தார் இருக்கும் திசை நோக்கியும் தீர்ப்புகள் திரும்பி பார்க்க வேண்டும் என்பது நீதி தேடும் நிரபராதிகளின் ஆசையாக இருக்கிறது. Cases should be listed chronologically as per the date of filing unless otherwise directed, having regard to exceptional urgency. Cases relating to senior citizens, crime against women, persons with disability and children shall be taken upon priority basis.